உலகம் முழுவதும் சக்தி வாய்ந்த தலைவர்கள், பெரும் பணக்காரர்கள், அரசியல்வாதிகள் என பலரின் ரகசியங்கள் திடீரென வெளியாகும்போது அது ஒட்டுமொத்த உலகையே உலுக்கிவிடுகிறது. இத்தகைய வெளிப்பாடுகள் சமூகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி நீதி, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த ஆழமான கேள்விகளை எழுப்புகின்றன. ஆனால் அப்படி வெளியான தகவல்கள் வெறும் வதந்திகளா அல்லது உண்மைதானா? இந்த தகவல்கள் எப்படி வெளிவந்தன? யார் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள்? இந்த கேள்விகள் ஒவ்வொரு முறையும் பொதுமக்களின் மனதில் எழுகின்றன. சமீப காலமாக உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு விஷயம்தான் எப்ஸ்டீன் கோப்புகள். இந்த கோப்புகள் என்பது அமெரிக்காவைச் சேர்ந்த பெரும் பணக்காரரான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மீது சுமத்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீதிமன்ற ஆவணங்கள். பல ஆண்டுகளாக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த இந்த ஆவணங்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பொதுவெளியில் வெளியிடப்பட்டன. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு அமெரிக்க நிதியாளர் மற்றும் தொழிலதிபர். அவர் 1980களில் தனது நிதி சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். பெரும்பாலும் செல்வந்தர்களுக்கு நிதி ஆலோசனை வழங்குவதன் மூலம் பெரும் செல்வத்தை ஈட்டினார். அவரது சமூக வலைப்பின்னல் மிகவும் விரிவானது. பல உயர்மட்ட அரசியல்வாதிகள், பிரபலங்கள் மற்றும் வணிக தலைவர்களுடன் அவருக்கு தொடர்பு இருந்தது. இந்த தொடர்புகள் அவரது பிற்கால குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தையும் அதன் தாக்கத்தையும் அதிகரித்தன. குற்றச்சாட்டுகளின் ஆரம்பம் 2005. எப்ஸ்டீன் மீது முதல் முறையாக பாலியல் துஷ்பிரயோகம் குறித்த குற்றச்சாட்டுகள் எழுந்தன. புளோரிடாவில் உள்ள பாம் பீச் காவல்துறையினர் இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கினர். 2007. எப்ஸ்டீன் கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிராக பாலியல் கடத்தல் மற்றும் சிறார்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. 2008. எப்ஸ்டீன் புளோரிடா மாநில வழக்கறிஞர்களுடன் ஒரு சர்ச்சைக்குரிய ஒப்பந்தம் செய்தார். இந்த ஒப்பந்தத்தின்படி அவர் மாநில குற்றச்சாட்டுகளுக்கு குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அதற்கு ஈடாக அவருக்கு 18 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதில் பெரும்பாலான காலம் பகலில் வேலை செய்ய அனுமதிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியாமல் செய்யப்பட்டதால் பின்னர் பெரும் விமர்சனத்திற்கு உள்ளானது. 2015. மியாமி ஹெரால்டு செய்தித்தாள் எப்ஸ்டீனின் 2008 ஒப்பந்தம் குறித்த ஒரு தொடர் கட்டுரையை வெளியிட்டது. இது பொதுமக்களின் கோபத்தை தூண்டியது மற்றும் ஒப்பந்தத்தின் சட்டபூர்வத்தன்மை குறித்து கேள்விகளை எழுப்பியது. 2019. ஜூலை. எப்ஸ்டீன் நியூயார்க்கில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். இம்முறை கூட்டாட்சி அளவில் பாலியல் கடத்தல் மற்றும் பாலியல் கடத்தல் சதித்திட்டம் ஆகிய குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டன. 2019. ஆகஸ்ட் மாதம் நியூயார்க் நகர சிறையில் எப்ஸ்டீன் இறந்து கிடந்தார். அவரது மரணம் தற்கொலை என அறிவிக்கப்பட்டது. ஆனால் இது பல்வேறு சதி கோட்பாடுகளுக்கும் மரணத்திற்கான சூழ்நிலைகள் குறித்த கேள்விகளுக்கும் வழிவகுத்தது. இந்த ஆவணங்கள் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் அவரது கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட பாலியல் கடத்தல், பாலியல் துஷ்பிரயோகம் போன்ற குற்றச் செயல்கள் குறித்த சாட்சியங்கள், வாக்குமூலங்கள், மின்னஞ்சல்கள், பயணப்பதிவுகள் மற்றும் பிற தகவல்களை கொண்டிருந்தன. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள், சாட்சிகள் மற்றும் எப்ஸ்டீனுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என பலரின் பெயர்கள் இந்த கோப்புகளில் இடம்பெற்றிருந்தன. பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் ஏழை அல்லது பாதிக்கப்படக்கூடிய பின்னணியில் இருந்து வந்த சிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ரகசிய தகவல்கள் வெளிவந்தபோது பல உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் பிரபலங்களின் பெயர்கள் இதில் இருக்கலாம் என்ற ஒரு அச்சம் உலகளவில் பரவியது. இது நீதித்துறை மற்றும் சமூகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த கோப்புகள் வெளியானது ஒரு நீண்ட சட்ட போராட்டத்தின் விளைவாகும். அமெரிக்க நீதிமன்றங்கள், குறிப்பாக நியூயார்க்கின் தெற்கு மாவட்டத்திற்கான அமெரிக்க மாவட்ட நீதிமன்றம், பொதுமக்களுக்கு தகவல்களை வெளிப்படையாக அளிக்கும் கடமையின் அடிப்படையில் இந்த ஆவணங்களை வெளியிட உத்தரவிட்டன. இந்த செயல்முறை ஒரு வழக்கின் இரகசியத்தன்மைக்கும் பொதுமக்களின் அறிந்து கொள்ளும் உரிமைக்கும் இடையே உள்ள சமநிலையை உணர்த்துகிறது. ஆவணங்களை வெளியிடுவதற்கு முன்னர் பல சட்டப்பூர்வமான சவால்கள் இருந்தன. பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஒருபுறம் இருந்தன. அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை வெளியிடுவது அவர்களுக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்ற கவலைகள் எழுந்தன. கோப்புகளில் பெயரிடப்பட்ட ஆனால் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாத நபர்களின் தனியுரிமை உரிமைகள் குறித்து கேள்விகள் எழுந்தன. மறுபுறம் குற்றத்தின் முழு பரிமாணமும் வெளிவர வேண்டும். சக்தி வாய்ந்த நபர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்திலிருந்து தப்ப முடியாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற குரல்களும் எழுந்தன. 2023 ஆண்டின் பிற்பகுதியிலும் 2024 ஆண்டின் முற்பகுதியிலும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி பல கட்டங்களாக ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட இந்த ஆவணங்கள் பொதுவெளியில் வெளியிடப்பட்டன. இந்த ஆவணங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் வாக்குமூலங்கள், எப்ஸ்டீனின் கூட்டாளியான கிலைன் மேக்ஸ்வெல்லின் வாக்குமூலங்கள் மற்றும் எப்ஸ்டீனுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் பலரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. ஆனால் இந்த கோப்புகளில் வெளியான தகவல்கள் அனைத்தையும் பொதுமக்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்ததா அல்லது இந்த ஆவணங்கள் எதை மறைக்கின்றன என்ற கேள்வியும் எழுகிறது. வெளியிடப்பட்ட ஆவணங்களின் பெருமளவு சட்டச் சொற்கள் மற்றும் சிக்கலான தகவல்கள் பொதுமக்களுக்கு முழுமையான புரிதலை எட்டுவதில் சவாலாக இருந்தன. மேலும் ஆவணங்களில் சில பகுதிகள் திருத்தப்பட்டிருந்தன அல்லது மறைக்கப்பட்டிருந்தன. இது சில தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இது ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பல்வேறு யூகங்களுடன்
சம்பவங்களுக்கும் சதி கோட்பாடுகளுக்கும் வழிவகுத்தது. இந்த எப்ஸ்டீன் கோப்புகள் வெளிவந்த பிறகு சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களில் பெரும் விவாதங்கள் எழுந்தன. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் யார், அவர்களின் பங்கு என்ன என்பது குறித்து பல யூகங்கள் பரவின. இந்த விவகாரம் நீதித்துறை, அரசியல் மற்றும் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எப்ஸ்டீனின் ஆரம்பகால ஒப்பந்தம் மற்றும் அதன் மீதான விமர்சனங்கள் நீதித்துறை வெளிப்படைத்தன்மை மற்றும் சமத்துவம் குறித்து ஆழமான கேள்விகளை எழுப்பின. சக்தி வாய்ந்த நபர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி குற்றங்களில் இருந்து தப்பிக்கும் வாய்ப்புகள் குறித்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதில் உள்ள சவால்கள் குறித்தும் விவாதங்கள் எழுந்தன. பல உயர்மட்ட அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்களின் பெயர்கள் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் பொதுமக்களின் அரசியல் தலைவர்கள் மீதான நம்பிக்கையை மேலும் குறைத்தது. இது அதிகாரத்தில் இருப்பவர்களின் பொறுப்புக்கூறல் மற்றும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதன் அவசியத்தை வலியுறுத்தியது. இந்த கோப்புகள் பாலியல் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குரலுக்கு மேலும் வலு சேர்த்தன. நீதி கிடைப்பதில் உள்ள சவால்கள் மற்றும் அவர்களுக்கு தேவைப்படும் ஆதரவு குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தின. இத்தகைய கோப்புகள் வெளிவருவது சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதையும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதையும் இது நினைவுபடுத்துகிறது. எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கவும் இந்த தகவல்கள் ஒரு முக்கியமான படியாக அமைகின்றன. நீதித்துறை வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அழுத்தமான அறைகூவலாகவும் இந்த கோப்புகள் பார்க்கப்படுகின்றன. நாம் வாழும் இந்த டிஜிட்டல் உலகில் எந்த ஒரு தகவலும் ரகசியமாக இருப்பதில்லை என்பதை இந்த எப்ஸ்டீன் கோப்புகள் நமக்கு உணர்த்துகின்றன. சமூக வலைத்தளங்கள் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சி இத்தகைய தகவல்கள் விரைவாக பரவுவதற்கும் பொது விவாதத்திற்கு வருவதற்கும் உதவுகிறது. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இந்த நிகழ்வுகள் மீண்டும் ஒருமுறை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளன. எதிர்காலத்தில் இதுபோன்ற ரகசியங்கள் வெளிவரும்போது அது சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் மேலும் ஆழமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் நீதி மற்றும் சமூக சமத்துவத்திற்கான போராட்டத்திற்கு இவை ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும். இத்தகைய வெளிப்பாடுகள் சமூகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி நீதி, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த ஆழமான கேள்விகளை எழுப்புகின்றன. ஆனால் அப்படி வெளியான தகவல்கள் வெறும் வதந்திகளா அல்லது உண்மைதானா? இந்த மாதிரி ரகசியங்கள் வெளியே வரும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி மட்டும்தான் வரும். உண்மை முழுசா வெளிவந்ததா அல்லது இன்னும் ஏதாவது மறைக்கப்படுதா? சக்தி உள்ளவங்க சட்டத்துக்கு மேல இருக்க முடியுமா அல்லது நீதி ஒரு நாள் எல்லாரையும் சேருமா? இந்த கேள்விகளுக்கு பதில் இன்னும் கிடைக்கல. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், உலகம் மாறுது. ரகசியங்கள் நீண்ட நாள் மறைக்க முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கோப்புல வந்த எல்லாம் உண்மையா அல்லது இன்னும் பெரிய உண்மை வெளியே வரலையா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி உலக ரகசியங்களை நம்ம சேனல்ல தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.